அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை தொடர்ந்த வழக்கை ரத்து செய்யக்கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. வணக்கம். நடிகை கொடுத்த புகாரில் திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றியதாக அளிக்கப்பட்ட புகாரில் நடிகர் சீமான் மற்றும் நடிகை தரப்பு இருவரும் பரஸ்பரம் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி விட்டதாக கூறி நடிகை ஒருவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவிற்கு எதிராக சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சீமான் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர் 11 ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் சம்பந்தப்பட்ட அந்த பெண் நடிகை கூறி வருவதாகவும், கடந்த முறை நீதிமன்றத்தில் கூறியது போல மன்னிப்பு தெரிவித்து தங்கள் தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருப்பதாகவும், அதே போன்று கடந்த முறை நீதிமன்றம் மன்னிப்பு கோரிய பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறிய பின்னர் சம்பந்தப்பட்ட நடிகை சுமார் 5000 வீடியோக்கள் மேல் வெளியிட்டு தங்கள் தரப்பில் மிக மோசமாக திட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சீமான் தரப்பை பொறுத்தவரை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே மனுதாரருடைய விருப்பம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள், நீங்கள் தாக்கல் செய்துள்ள இந்த மன்னிப்பு பிரமாண பத்திரம் திருப்திகரமாக இல்லை எனவும், நீங்கள் கோரியுள்ள அந்த மன்னிப்பு தோரணை சரியானதாக இல்லை, நீங்கள் இந்த நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அந்த பிரமாண பத்திரத்தினுடைய தோரணை ஏற்றுக்கொள்ளும் விதமாக இல்லை எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மேலும் எதிர்த்தரப்பினர் அந்த நடிகை தனது மன்னிப்பு தெரிவிக்க வேண்டும் எனவும், கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன் நடந்த விவகாரத்தை தற்பொழுது மீண்டும் அந்த நடிகை விஸ்வரூபம் எடுத்து ஒவ்வொரு முறையும் தங்கள் தரப்பில் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்தார். அப்பொழுது விஜயலட்சுமி தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர் சீமான் மற்றும் அவரது கட்சிக்காரர்கள் அச்சுறுத்தல் காரணமாகவே தாம் சென்னையை விட்டு, தமிழகத்தை விட்டு பெங்களூருக்கு சென்று விட்டதாகவும், மேலும் தங்கள் தரப்பில் தொடர்ந்து மிரட்டல்கள் வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள், ஏன் தொடர்ந்து நீங்கள் சினிமாவில் நடிக்கவில்லை என கேள்விப்பட்டது. அப்பொழுது தொடர்ந்து சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போனதாலும், தற்பொழுது 40 வயதிற்கு மேல் ஆன சூழ்நிலையில் பெண்கள் சினிமா துறையில் அதிக அளவில் கோலோச்ச முடியாத சூழ்நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் சீமானுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை நீங்கள் திரும்ப பெறுகிறீர்களா என்பது குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு ஒரே இடத்தில் இருந்து நீங்கள் மன்னிப்பு எதிர்பார்க்கிறீர்கள், அந்த இடத்திற்கு போன்று நீங்களும் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இரு தரப்பினரும் தங்கள் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் இந்த வழக்கில் நாங்கள் உத்தரவிட நேரிடும் எனவும் இரு தரப்பும் எச்சரித்து வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். நன்றி ஆனந்த், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.